அன்னதானம் ப்ளீஸ் கம் அன்னதானம் ப்ளீஸ் கம். இன்னைக்கு திருவண்ணாமலையை சுற்றி நிறைய இடத்துல அன்னதானம் போட்டாலும் மலை சுற்றுற வழியில் இருக்கக்கூடிய காட்டு சிவா சித்தருடைய அன்னதானத்தை மறக்கவே முடியாது. இது ஒன்றும் கடமைக்கு காசு வாங்கிட்டு பண்ணக்கூடிய அன்னதான சமையல் கிடையாது, டெடிக்கேட்டடாக பண்ணக்கூடியது. அவ்வளோ சீக்கிரமாக யாரும் கிச்சன் உள்ள விட மாட்டாங்க, உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் நான் உள்ளே போய் பார்த்தேன். வடை அப்பளை இப்படி சமையல் எல்லாத்துக்குமே ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணக்கூடிய ஆயில் ஆகட்டும், இது எல்லாத்துக்கும் மேலே சமைக்கும் பொழுது அந்த இறைவனையும் தன்னுடைய அன்பையும் சேர்த்து வச்சு சமைக்கிறாங்கல்ல, அந்த ஈடுபாட்டை தான் நான் டெடிகேஷன் சொல்லி பாராட்டுறேன். இது எல்லாத்துக்கும் மேலே எப்படி நம்ம வீட்டில் சமையல் செஞ்சு இறக்கி வச்சோன்னா ஒரு தாளிப்போமோ அந்த ஒரு தாளிப்பு. சில நேரங்களில் வீட்லேயே என்னை தாளிப்பாங்க, வறுத்தெடுப்பாங்க. வருத்தப்படாமல் குழந்தை மாதிரி காட்டு சிவா கிட்ட வந்து நிற்பேன். கட்டண மனைவி கூட சில நேரங்களில் நீ தின்னாட்டி போன்னு சொல்லி விட்டு கடாச்சிட்டு போயிடுவா. ஆனால் பெத்த தாய் இருக்காளே, அவளுக்கு மட்டும்தான் தெரியும் தான் பையனுக்கு எப்போ பசி எடுக்கும்னு. எனக்கு வயது 52, அம்மாவுக்கு 77. இந்த வயசுலையும் எனக்காக மட்டுமே சாப்பிட்டு தானும் உயிர் வாழ்ந்து என்னையும் காப்பாற்றிட்டு இருக்காங்க. சில நேரங்கள் அம்மா முடியாமல் படுத்துக்கும் போது எனக்கு கோவமாக வரும் அந்த கடவுள் மேலே. அந்த மாதிரி தருணங்களை கடவுளே காமிச்சு கொடுத்த இடம் தான் காட்டு சிவா. பசியால் கைவிடப்பட்டோருக்கு அடைக்கலம் கொடுக்கும் ஒரே இடம் திருவண்ணாமலை. எனக்கும் சோறு போட்டு அடைக்கலம் கொடுத்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. இது போன்ற ஆன்மீக தகவலுக்காகவே புதிதாக உதயமானது ஞானி என்கின்ற புதிய யூடியூப் சேனல். மேலும் ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமில் எங்களை பின்தொடர டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது.